Hello student, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் MySQL command. Select அந்த கமாண்ட் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த select கமாண்டை மாஸ்டர் கமாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லா SQL கமாண்ட்லேயும் இந்த select கமாண்ட் கம்பல்சரியாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு கமாண்ட் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரைட். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிபிஎஸ்சி கிளாஸ் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 083 அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் 065. ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ப்ரிப்பேர் பண்ண வீடியோ தான். ஸோ நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் MySQL கமாண்டு. ஸோ MySQLல ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட்ஸுக்கும் ஒரு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ எல்லோரும் அந்த பிளேலிஸ்ட்டு போய் MySQL கமாண்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளியராகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல போகிறேன். நீங்கள் SQL கமாண்ட் எழுதாமலே உங்களால் 20 மார்க்ஸுக்கு 50 மார்க்ஸ் எடுக்க முடியும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், as per the CBSE போர்டு யூனிட் 3 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு 20 மார்க்ஸ் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த 20 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு நீங்களால் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு SQL கமாண்டும் எழுதாமலே உங்களால் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டிப்ஸன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பற்றி நான் இந்த வீடியோஸில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், 4 மார்க் கொஸ்டினில் உங்களால் 2 மார்க் கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக நீங்கள் SQL கமாண்டே எழுத வேண்டாம், பட் ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ அதுக்கான டிப்ஸை நான் வீடியோட எண்டில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எண்டில் அதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ 20 மார்க்குக்கு 10 மார்க் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே வாங்க முடியும். அதுக்கான டிப்ஸும் நான் இந்த வீடியோவோட மிடில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. தென் நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா ஒரு சாம்பிள் பேப்பர்ஸ் 10 பேப்பர்ஸ் எடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு MySQL கமாண்டில் இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸை நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கொஷின்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டோட்டலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 20 மார்க்ஸுக்கு 15 மார்க்ஸ் உங்களால் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ MySQL கமாண்ட் செலக்ட் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ரைட். செலக்ட் கமாண்டை எவ்வளோ ஈஸியாக உங்களால் ரைட் பண்ண முடியும் அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லித்தரேன். ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், நீங்கள் செலக்ட் கமாண்டை ரொம்ப ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். ஸோ எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த செலக்ட் கமாண்டை உங்களால் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லித்தரேன். ரைட். ஃபஸ்ட் எடுத்தோடனே செலக்ட் கமாண்டுக்கு செலக்ட் அப்படின்ற கீவேர்ட்ஸ் எழுதணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காலம் நேம் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த காலம் நேம் நம்ம கொஷின்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்றத கொஷின்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலம் நேம் மட்டும்தான் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ரைட். இட்ஸ் அ டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட். ஸோ எந்த காலம்ஸ் எல்லாம் என்னோட ஒரிஜினல் டேபிள்லேருந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்றத கொஷின்ஸில் இருக்கும். ரைட். ஒரு காலமாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் காலம் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணலாம். மோர் தென் 1 காலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு காலத்தையும் இன்னொரு காலத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ணுவோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நெக்ஸ்ட் கமாண்டில் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃப்ரம்க்கு அடுத்து கன்ஃபார்மாக டேபிள் நேம் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே கிளியராக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் நேம் உங்களோட கொஷின்ஸில் டேபிள் நேம் என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் நேம் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸில் இருந்தால் கேபிட்டல் லெட்டர்ஸ், டேபிள் ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்தால் ஸ்மால் லெட்டர்ஸ், இல்லை அப்பர் அண்ட் லோயர் கேஸ் மீன்ஸ் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர், ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆர் ஸ்மால் லெட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி தான் இங்கே டேபிள் நேம் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா வேர் கொடுக்கணும். ஏதாவது என்னோடய கொஷின்ஸில் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேர் கொடுத்து கண்டிஷன்ஸ் இங்கே பாஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன் பர்டிகுலர் காலத்துக்கான கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி தான் நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், MySQL கமாண்டில் ஃபைனலாக செமிகோலன் கொடுத்தா மட்டும்தான் அந்த கமாண்ட் ஃபுல்லாக எண்ட் ஆகும். ஸோ செமிகோலன் இஸ் மஸ்ட். ரைட். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ செலக்ட் கமாண்டை பொறுத்த மட்டுக்கும் நம்ம 3 விஷயத்தை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். செலக்ட், ஃப்ரம், வேர்.
ரைட். ஸோ இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் query மேக் பண்ண முடியும். ரைட். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட் போகலாம். செலக்டிங் ஆல் காலம்ஸ். ஸோ நான் இப்போ எல்லா காலம்ஸையும் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். நான் டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன், டேபிளில் டேட்டாஸ் ரோஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டேன். ரைட். அதுக்கப்புறம் என்னோடய டேபிளை நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ எல்லா காலம்ஸும் இருக்கணும், எல்லா ரோஸும் வேணும் அப்படின்னா ஸோ நான் ஆல் காலம்ஸையும் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சிம்பிள்ஸ் வந்து ஸ்டார் சிம்பிள்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ காலம் நேம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் ஆல் காலம்ஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் காலம் சொல்லலாம். ஸோ என்டையர் காலமும் எனக்கு வேணும் அப்படின்றப்போ நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் போதும். இந்த ஸ்டாரும் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணுறோம்? காலம் மென்ஷன் பண்ணுற பிளேஸில் மட்டும்தான் ஸ்டாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இப்போது SQL கமாண்ட் எழுத போகிறோம். செலக்ட் கமாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்ட் செலக்ட். ஸோ செலக்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லா லிஸ்ட் ஆஃப் காலம்ஸும் டிஸ்பிளே பண்ண போகிறதுனால ஸ்டார் சிம்பிள்ஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ எந்த டேபிளில் இருந்து எல்லா காலம்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக டேபிள் நேம் மென்ஷன் பண்ணணும். ஸோ டேபிள் நேம் ஆஸ் பர் த கொஷின் பேப்பரில் இருக்க அதே டேபிள் ஃபார்மெட்டில் அந்த டேபிளுக்கு மேலே கொடுத்துருக்க கேஸ் ஃபாலோ பண்ணணும். அப்பர் கேஸாக லோயர் கேஸாக அதே ஃபார்மெட்டாக ஃபாலோ பண்ணி இங்கே டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக செமிகோலன் கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்டையர் டேபிளுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் க்ரியேட் டேபிளில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். இன்சர்ட் பண்ணும்போது எப்படி டைப் ஆஃப் இன்சர்ஷனும் கொடுக்கணும், நல் வேல்யூஸும் கொடுப்போம், அண்ட் டேட் எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள்ன்றது என்னோடய டேட்டா பேஸ் கூட நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை இப்போ டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ரைட். ஸோ செலக்ட் இஸ் மை கீவேர்ட். ரைட். ஸோ நீங்கள் டைப் பண்ணும் போதாக இருக்கட்டும் இல்லை கொஷின் பேப்பரில் எழுதும் போதாக இருக்கட்டும் இந்த 3 ஃபார்மெட்டை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது செலக்ட். ஸோ எனக்கு ஆல் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸும் வேணும் அப்படின்றனால ஸ்டார் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு டேபிளோட நேம். ஸோ நான் எல்லாமே என்னோடய டேபிள் நேம் ஃபுல்லாக லோயர் கேஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ லோயர் கேஸில் ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்னோடய டேபிள் நேம். ஸோ டைப் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய query முடிஞ்சிருச்சு. ஸோ நான் செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ என்னோடய என்டையர் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிரும். வித் ரோ வந்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செலக்டில் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸை கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் செலக்டிங் ஸ்பெசிஃபிக் ரோ. ரைட். ஸோ இங்கே வந்து என்ன கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு என்டையர் டேட்டா செட்டும் வந்து உங்களுக்கு ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் எல்லாமே இப்படி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தேன்னா ஸோ இட் ஹேவிங் ஒரு 100 ரோஸ் இருக்குது ஆர் 200 ரோஸ் இருக்குது அப்படின்னா எல்லா ரோஸுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ எல்லா ரோஸையும் நம்மளால் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண முடியாது. ரைட். ஸோ அப்போ வந்து நான் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அதை நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டிஷனை பேஸ் பண்ண ரோஸ் அண்ட் காலம்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அது எந்த மாதிரி மெத்தட்ஸை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ரைட். ஆல்ரெடி நான் சொன்ன ஒரே கான்செப்ட் தான். 3 லைனில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். செலக்ட் ஃப்ரம் வேர். ரைட். ஸோ செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் இடையில் என்னென்ன காலம்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம், ஃப்ரம்முக்கு அடுத்து கன்ஃபார்மாக டேபிளோட நேம், வேர்க்கு அடுத்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வேர் கண்டிஷனை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். ஸோ நோ நீட் டு வியூ ஆல் த ரோஸ், ஒன்லி சர்டன் ரோஸ் ஆர் நீடர். எந்த ரோஸ் எல்லாம் வேணுமோ அதை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அப்போது இதுதான் சின்டாக்ஸு. செலக்ட்டுக்கு அப்புறம் என்ன காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுமோ அந்த காலம் நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணோம். மோர் தென் 1 காலமாக இருந்தால் கமா போட்டு அடுத்த காலம் நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஃப்ரம் டேபிள் நேம். ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் வேர்க்கு அடுத்து கண்டிஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம எண்ட் ஆஃப் த SQL கமாண்டில் செமிகோலன் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட். SQL கமாண்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்னோடய டேபிள். ஸோ இந்த டேபிளில் நான் ஒரு கண்டிஷனை எடுத்துக்கிறேன். என்னோடய கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ யாரெல்லாம் மோர் தென் 90க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும். ரைட். ஸோ நான் இங்கே வந்து SQL கமாண்ட் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ரைட்.
ஸோ ஃபஸ்ட் லைனில் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி செலக்ட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்னா நேமும் மார்க்கும் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ எனக்கு 2 காலம் மட்டும்தான் வேணும். ஸோ அந்த காலம் என்ன ஆர்டரில் வேணுமோ அதே ஆர்டரில் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஸோ நேம் கமா மார்க். ஸோ கொடுத்தாச்சு, நேம் அதுக்கு அடுத்த காலம் மார்க்குன்னு சொல்கிற ஆர்டரில் வேணும். ஸோ செகண்ட் லைன் கன்ஃபார்மாக நமக்கு தெரியும், தட் இஸ் அ டேபிள் நேம், ரைட்? ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ரைட்? ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிஷன் அப்படின்றனால நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வேர் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், ரைட்? ஃபைன். என்னோட கண்டிஷன் மார்க் வந்து கிரேட்டர் தென் 90, greater than or equal to 90 கூட வச்சுக்கணும், ரைட்? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் greater than or equal to 90 வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் greater than or equal to 90 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட என்டையர் 6 ரோஸ்லேருந்து எனக்கு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த கேட்டகரியை வச்சு மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து வேர் கண்டிஷனை வச்சு நம்ம நீடர் காலம்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்போம். எஸ், த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரீஆர்டரிங் காலம்ஸ் இன் query ரிசல்ட். ஸோ எப்படி ஒரு காலமை ரீஆர்டர் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டேபிளை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது ஸோ என்ன ஆர்டரில் என்னோடய காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்டூடெண்ட் டேபிளில் ரோல் நம்பர், அட்மிஷன் நம்பர், நேம், மார்க்கு, டிஓபி மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த ஆர்டரில் தான் என்னோடய 5 காலம்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நான் மீன் வைல் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் போது மட்டும் அதோட ஆர்டர்ஸை நான் சேஞ்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன், ரைட்? அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். பர்டிகுலர் காலம்ஸை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும், ரைட்? ஸோ அதை பற்றி நம்ம இங்கே இப்போ பார்ப்போம், ரைட்? ஃபைன். ஸோ எப்படி ரீஆர்டரிங் த காலம் என்ன queries வந்து மேக் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ரீஆர்டரிங் த காலமை எப்படி ரீஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கமாண்ட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு லைனில் செலக்ட் கொடுத்தாச்சு. ஸோ எந்தெந்த காலம் என்னென்ன ஆர்டர்ஸில் வேணும் அப்படின்றத நான் இப்போ ரீஆர்டர் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம், ரைட்? நேம்க்கு அப்புறம் எனக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டிஸ்பிளே ஆகணும், ரைட்? தென் மார்க். ஸோ மார்க் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஆர்டரில் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். நம்மளுக்கு ஒரிஜினல் டேபிளில் நேம், மார்க், டேட் ஆஃப் பர்த்ன்னு இருக்குது. பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரீஆர்டர் பண்ணியிருக்கோம். நேம்க்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்புறம் மார்க்குன்னு சொல்லி ரீஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொரியில் எனக்கு 3 காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதுன்றனால 3 காலம்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், ரைட்? செலக்ட் கமாண்டுக்கு, செலக்ட்ன்ற கீவேர்ட்ஸ்க்கு அப்புறம், ரைட்? நெக்ஸ்ட்டு நம்ம நமக்கே தெரியும் ஃப்ரம் கொடுப்போம். ஃப்ரம்க்கு அடுத்து டேபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸ்டூடெண்ட் சொல்லி டேபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு, ரைட்? இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுற இந்த 3 காலம்ஸுக்கும் எந்த ஒரு கண்டிஷன்ஸும் அப்ளை பண்ணல. ஸோ எனக்கு நான் இங்கே இந்த queryல கண்டிஷன்ஸ் வந்து இல்லாமல் நான் ரன் பண்ணுறேன். கண்டிஷன்ஸோடு ரன் பண்ணணும் அப்படின்னா வேர் கொடுத்து என்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த 3 காலம்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம வேர் கண்டிஷனில் கொடுத்துக்கலாம், கொடுக்காமலும் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரீஆர்டரிங் காலமில் நான் கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நான் செலக்ட்டுக்கு அப்புறம் 3 ரீஆர்டரிங் காலம்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரம்க்கு அடுத்து டேபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு, ரைட்? இங்கே செமிகோலன் இல்லாமல் தான் கொடுக்கணும், ஏன்னா நம்ம வேர் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வேர், ஸோ என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 70. ஸோ 70க்கு லெஸ் தானாக இருக்கவங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிற மாதிரி நான் ஒரு query வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிஷனை பேஸ் பண்ணியும் நம்ம ரீஆர்டரிங் காலம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கொஷின் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம queries வந்து ரன் பண்ணிக்குவோம். ஸோ அஸ் பர் த சிபிஎஸ்சி போர்டு என்ன மாதிரி கொஷின் பேட்டர்ன் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது eliminating the redundant data. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு 3 பாயிண்ட்ஸை பற்றி பேசியிருந்தேன்னா
அந்த 3 பாயிண்ட்ஸில் தேர்ட் பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு 10 சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து அந்த 10 சாம்பிள் பேப்பர்ஸ்லேயே எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் பிரகாரம் இந்த டிஸ்டிங்க்ட் கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் 60% வந்து கேட்டிருக்காங்க. 4 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின், அட்லீஸ்ட் 1 மார்க் கொஷின்லேயாவது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 60% வந்து இந்த கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரும் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காகவே செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை இதுக்கு மேலே நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோஸை பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோஸும் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ஐடியா புரியும். ஸோ அந்த வீடியோஸில் நான் என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, லாஸ்ட்டு 2 இயர்ஸ் இந்த டிஸ்டிங் கமெண்ட்டில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் சிபிஎஸ்சி அகாடமிக் வெப்சைட்டில் இருக்க சாம்பிள் பேப்பர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்கள் கன்ஃபார்மாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இங்கே நான் இதை பற்றி ஒரு சிம்பிளான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா எலிமினேட்டிங் த டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ரோவில் ரிப்பீட்டடான நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரைட், ஸோ நம்மளோட டேபிளில் டூப்ளிகேட் ரோ இருக்கிற டேபிள் எதுனா அட்மிஷன் நம்பரில் அட்மிஷன்ற காலமில் ஸோ 2 டைம் டூப்ளிகேட்டாக காலம்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு, ஐ மீன் ரோ வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம டிஸ்டிங்க்ட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஸ்டிங்க்ட் கீவேர்டு வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ டிஸ்டிங்க்ட் கீவேர்டு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கொஷின்ஸில் கிளியராக கொடுத்துருப்பாங்க எந்த காலம்க்கு டிஸ்டிங்க்ட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்டை கொடுத்ததுக்கப்புறம் காலம் நேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். காலம் நேம் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணுவோம், செலக்ட்டுக்கு அப்புறம் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ செலக்ட்டுக்கு அப்புறம் எந்த காலமோ அந்த காலம்க்கு டிஸ்டிங்க்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட்ன்ற கீவேர்டு நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் நேம் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ என்னோட டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் நேம் வேணும். ரைட், ஸோ நேம் கமா என்னோட மார்க்குக்கு வந்து அட்மிஷன் நம்பருக்கு நான் டிஸ்டிங்க்ட் கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்டிங்க்ட் அட்மிஷன் நம்பர். ரைட், அட்மிஷன் நம்பர். ஸோ என்னோட டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் நேமும் அட்மிஷன் நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கே தெரியும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணி காத்தோம் அப்படின்னா ஃபைன். இங்கே அட்மிஷன் நம்பர் ஸ்மால் கேஸில் இருக்குது. ஸோ ஓ வந்து நம்ம ஸ்மால் கேஸில் வந்து கொடுத்தா தான் அக்செப்ட் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து என்னோட அட்மிஷன் நம்பரில் வந்து ஓ வந்து ஸ்மால் கேஸ் இருக்கும். ஓகே ஃபைன். இதை தான் நான் உங்கள்கிட்ட கிளியராகவே வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். அட்மிஷன் என்ன டேபிளில் ஹெடர் ஃபார்மேட் எப்படி இருக்கோ கேஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ கேஸ் லோயர் கேஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லை அப்படின்னா எரர் தான் சொல்லும். ரைட், எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்டிங்க்ட் கமெண்ட்டுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது செலக்ட்டுக்கு அப்புறம் டிஸ்டிங்க்ட் எந்த காலம்க்கு டிஸ்டிங்க்ட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் அடுத்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி டேபிள் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த பர்டிகுலர் காலம்க்கு நம்ம டூப்ளிகேட் அவாய்ட் பண்ண போகிறோமோ அந்த காலம்க்கு நியர்பை தான் நம்ம டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் காலம்க்கு நம்ம டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் வந்து காட்டிடும். ரைட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் 2 காலம்ஸ் ஆர் மோர் தென் 1 காலம்ஸ் ஆர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த டிஸ்டிங்க்ட் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது அப்படின்னா, இப்போ நான் டிஸ்டிங்க்ட் அட்மிஷன் நம்பர்னு கொடுக்குறேன். ஸோ இந்த அட்மிஷன் நம்பரில் டூப்ளிகேட் ரோஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே டிஸ்டிங்க்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து டூப்ளிகேட் ரோஸ் வந்து எலிமினேட் ஆகணும். அதே மாதிரி மற்ற காலம்ஸ் ரிமைனிங் காலம்ஸையும் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டும் போது அங்கேயும் வந்து எனக்கு டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அங்கே வந்து வேறு வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்டிங்க்ட் கமெண்ட் வந்து அந்த டூப்ளிகேட் ரோஸை வந்து எலிமினேட் பண்ணாது. அப்போ டிஸ்டிங்க்ட் வந்து ஒரே ஒரு காலம் தான் கேட்பாங்க. அந்த ஒரு காலம்க்கு மட்டும்தான் நம்ம டிஸ்டிங்க்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போது இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஜாயின். அந்த ஜாயினை வச்சு தான் இந்த ப்ராசஸ் வந்து கிளியராக வித்தவுட் டூப்ளிகேட்டாக நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். ரைட், அது இன்னொரு வீடியோவில் ஜாயினை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ரைட், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் செலக்டிங் ஃப்ரம் ஆல் த ரோஸ். எல்லா ரோஸையும் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் ஆல். ஸோ டிஸ்டிங்க்ட்டும் ஆலும் ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ரைட், ஸோ ரிசல்ட் ரிட்டைன் த டூப்ளிகேட் அவுட்புட் ரோஸ். ரைட், எனக்கு எல்லாமே வேணும் வித்தவுட் டூப்ளிகேட்டாக
இருக்க வேண்டாம், எனக்கு டூப்ளிகேட்டோட எல்லா ரோஸுமே டிஸ்பிளே ஆகணும், ஏன்னா எனக்கு கண்டென்ட் வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுலேயே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ரைட், செலக்ட். ரைட், செலக்ட் ஆஃப்டர் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லி கீவேர்ட் கொடுக்குறோம். ரைட், ஆல்க்கு அடுத்து நான் அட்மிஷன் நம்பர் தான். ரைட், அட்மிஷன் நம்பர் அண்டர்ஸ்கோர் நம்பர் கொடுத்துட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ரைட், டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு டூப்ளிகேட்டோட டேட்டாஸ் வேணும் அப்படின்றப்போ ஆல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்களா? செலக்ட் ஃப்ரம் எல்லாம் நான் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கல, ஸ்மால் கேஸ்லேயே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியும் டைப் பண்ணலாம். அப்போ எதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து MySQL வந்து எப்போவுமே வந்து குவரிஸ் காட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ எது வந்து ஸ்டாண்டர்டான குவரி அப்படின்றப்போ செலக்ட் ஃப்ரம்ன்றது ஸ்டாண்டர்டானது. ரைட், எப்போ வேணாலும் நம்மளோட காலம்ஸும் நம்மளோட டேபிள்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்மால் கேஸ்லேயே மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால தான் செலக்ட் ஃப்ரம் எப்போவுமே ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் விசிபிளாக தெரியணுன்றக்காக அப்பர் கேஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எஸ். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூஸிங் காலம் அலைஸ். ரைட், எதுக்காக அலைசிங் வந்து கொடுக்கணும்? ரைட், என்னோட ஒரிஜினல் டேட்டாவில் டேபிளில் ஒரு காலம்க்கு ரொம்ப பெரிய நேம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் எப்போவுமே குவரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் ஒரு அலைஸ் நேம் கொடுத்துட்டு என்னோடய டிஸ்பிளேயில் பார்க்கும்போது அது வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் நான் அலைஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்னோடய ஒரிஜினல் டேட்டா மீன்ஸ் டேபிளில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஜஸ்ட்டு நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அலைஸ் நேம் டிஸ்பிளே ஆகும். ரைட், இதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலைஸ் நேம் அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் நேம், அவுட்புட் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த அலைஸ் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ், காலம் அலைஸ்க்கு கொரி பார்க்கலாம். ஸோ செலக்ட்டுக்கு அப்புறம் எந்த காலம்க்கு நான் அலைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ நேம் அப்படின்ற காலம்க்கு தான். ஸோ நேமுக்கு பதிலாக நான் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ரைட், இல்லை ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ரைட், ஸோ அஸ் அ கீவேர்ட் அலைஸுக்கு அஸ் அ கீவேர்ட் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஏன் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னா நேம் அப்படின்றது டேபிளோட ஹெட்டரில் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த காலம் நேம். அதுக்கு பதிலாக அலைஸ் நேம் இப்போ தான் நியூவாக கொடுக்க போகிறோம். ஸோ வித்தின் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா தான் அது கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணும். ரைட், ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு சொல்லி வித்தின் சிங்கிள் கோட்ஸில் அலைஸ் நேம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இது எந்த டேபிளில் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நேமுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிட்டு அது எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே, கிளியர்? எஸ், ஹவு டு பெர்ஃபார்ம் சிம்பிள் கேல்குலேஷன். ரைட், இந்த சிம்பிள் கேல்குலேஷனும் நம்மளோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரைட், இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு டம்மி டேபிளை வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த டம்மி டேபிள் கூட நம்ம அலைஸ் வந்து கொடுக்கலாம். அது எப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரைட், ரைட். ஸோ செலக்ட் 1 + 8 + 2. ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு என்னோட செமிகோலன் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஸோ மோர் தென் 1 நம்பர்ஸை வச்சு நம்ம அடிஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஹெடராக கொடுத்துட்டு அதோட வேல்யூஸை வந்து நம்மளுக்கு வேல்யூஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இன்ட்டு 2 டிவைடட் பை 4 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போது இதே ஒரு கொஷினுக்கு நான் வந்து அலைஸ் கொடுக்குறேன். ஸோ அஸ் எக்ஸ்ப்ரெஷன் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள அலைஸ்னாலே வித்தின் சிங்கிள் கோட்ஸ் தானே. எக்ஸ்ப்ரெஷனுக்கு நான் EXP மட்டும் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ என்னோடய டேபிள் ஹெட்டரில் ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அதோட வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் காட்டும். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நம்ம அலைஸ் காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் ரீடபிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்கேலார் எக்ஸ்ப்ரெஷன் வித் செலக்டட் ஃபீல்டு. ஸ்கேலார் அப்படின்னா சிங்கிள்,
ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலமுக்கு நம்ம கொடுக்க போகிற கான்செப்ட். ஸோ நியூமரிக் கம்பெடிஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், நியூமரிக் கேல்குலேஷன், நியூமரிக் பர்ஃபார்மன்ஸை தான் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம 2 விஷயத்தை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும், ரைட்? எக்ஸ்ப்ரெஷன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் எனக்கு நல்லா தான் இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காலமோட ப்ளஸ் ஒரு 100 ஆட் பண்ண போகிறேன், இன்னொரு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ நான் சேலரி ப்ரொவைட் பண்ண போகிறேன், அவங்களுக்கு ஒரு அலவன்ஸும் சேர்த்து கொடுக்க போகிறேன். ஸோ அலவன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து சேலரியோட ஆட் பண்ண போகிறேன், ரைட்? இல்லை இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட்டோட ப்ளஸ் ஆட் ஆகணும். அப்போ ஸ்பெசிஃபிக் காலம் அது சேலரின்ற காலம், அந்த சேலரி காலமோட ப்ளஸ் 2000 சொல்லி அவங்களுக்கு ஆட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான காலமுக்கு நான் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்கேலார் எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? இந்த ஸ்கேலார் எக்ஸ்ப்ரெஷனில் என்ன மாதிரியான நியூமரிக் கேல்குலேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். இந்த 5 ஆப்ரேஷன் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற செகண்ட் நோட்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொடுக்க போகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 98 வரை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 1 மார்க்கு மட்டும் கொடுத்து அவங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், ரைட்? பிஃபோர் நான் உங்களுக்கு டேபிளையும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ டேபிளை டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கேலார் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செலக்டு. ஸோ செலக்டுக்கு அப்புறம் நான் டிஸ்பிளே பண்ண போகிறது நேமு. ஸோ நேம் கமா மார்க்கு. ஸோ மார்க்கு கூட நான் ப்ளஸ்ஸு 1 வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். 1 மார்க் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுக்குறேன், ரைட்? கொடுத்துட்டு என்னோட டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு 2 காலம் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நேமும் மார்க்கும், ரைட்? ஸோ இந்த மார்க்குக்கு நம்ம டேபிளோட ஹெட்டரில் இங்கே பார்க்கும்போது மார்க் +1 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அலைஸ் நேம் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்து வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே மார்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் கேபிட்டல் லெட்டர்ஸில். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டேபிளோட ஹெட்டரில் ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஆட் ஆகிக்கணும், ரைட்? ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்தாச்சு, ரைட்? ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து, ரைட்? சி இங்கே பாருங்கள். ஸோ 98 வந்து அவங்களுக்கு ஓல்டு வேல்யூ +1 ஆட் ஆகிருக்கு, 90 ஓல்டு வேல்யூ +1 ஆட் ஆகி, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மார்க்கில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஸ்கேலார்ன்றப்போ ஒரே ஒரு காலமுக்கு நம்ம அடிஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம், டிவிஷன் கொடுக்கலாம். நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகும், ரைட்? அதுக்கு அலைஸ் நேம் கொடுத்தனால நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்குது. சப்போஸ் அலைஸ் நேம் நம்ம கொடுக்காம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு பார்க்கும்போது ஸோ மார்க் +1 அப்படின்ற மாதிரி காட்டும். சப்போஸ் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஹெடர் ஃபைல் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் அலைஸ் நேம் வந்து கொடுத்து நம்ம நீட்டாக ஒரு ப்ரெசன்டேஷனாக டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொரியில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, காலம் கடை மென்ஷன் பண்ணுறப்போ அந்த காலம் பக்கத்தில் வந்து மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? ஸோ உங்களுக்கு அது நான் கிளியராகவே எக்ஸ்ப்ளனேஷன் காட்டுறேன். ஸோ செலக்டுக்கு அப்புறம் நேம் டிஸ்பிளே பண்ணுறேன், ரைட்? ஸோ நேமு கம்மா இங்கே கிட்ட வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டோட்டல் மார்க் இன் சிஎஸ் கொடுத்தாச்சு. கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு காலம் வந்து மார்க். ஸோ நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு டேபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு 3 காலம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு காலம் நேமு, செகண்ட் காலம் டோட்டல் மார்க் இன் சிஎஸ், தேர்ட் காலம் மார்க் அப்படின்னு சொல்லி ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டையும் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குறையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்கோம், ரைட்? எஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிபிஎஸ்சி அகாடமிக் வெப்சைட்டில் இருக்க சாம்பிள் பேப்பர்ஸ், ரைட்? சாம்பிள் பேப்பர்ஸ்னால் 2024 அண்ட் 2023க்குரிய சாம்பிள் பேப்பர் கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ அந்த கொஷின்ஸில் நம்மளுக்கு இந்த செலக்ட் கமெண்டை பற்றி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன், ரைட்? ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் இது தான், ரைட்? நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு எஸ்கியூஎல் கமாண்டும் எழுதவே வேண்டாம். பட் உங்களுக்கு 4 மார்க் கொஷினுக்கு 2 மார்க் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருவாங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், ரைட்? இது 2024ஓட சாம்பிள் பேப்பர் சிபிஎஸ்சி அகாடமிக் வெப்சைட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் பேஜ் செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க, ரைட்? 31 கொஷின்ஸ் தான்.
ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் அண்ட் பிராண்டுன்னு சொல்லி 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது 4 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நல்லா எல்லாமே பாருங்கள், டிஸ்பிளே 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 டிஸ்பிளே. ஸோ எப்போல்லாம் நீங்கள் டிஸ்பிளே அப்படின்ற வேர்ட்ஸை பார்க்குறீங்களோ உங்களோட எஸ்கியூஎல் கமாண்டில் டிஸ்பிளே அப்படின்ற கொஷின் பார்க்குறீங்களோ அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் அப்படின்னு மட்டும் எழுதினாலே உங்களுக்கு ஆஃப் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த கொரிக்கு செலக்ட் கமாண்டு தான் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக ஆஃப் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரிமைனிங்கும் தெரியும். செலக்ட்ன்றத ஃபஸ்ட் லைனில் கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் ஃப்ரம் அ டேபிள் நேம். ஸோ எந்த டேபிள் நேம் வந்து இங்கே கேட்டிருக்காங்களோ அந்த டேபிள் நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆஃப் மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எஸ்கியூஎல் கமாண்ட் ஃபுல்லாக எழுதணும், எந்த ஒரு நீட்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு செலக்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் லைன் அப்படியே எம்டியாக கூட விட்டுட்டு செகண்ட் லைனில் ஃப்ரம்முக்கு எடுத்து டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஆஃப் மார்க் ஒரு கொஷின்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இது 4 மார்க் கொஷின். 4 மார்க் கொஷினில் இந்த 4 கொஷின்லேயே ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் ஃபுல்லாக எழுதாமலே உங்களால் 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ரைட். இங்கே பாருங்கள், இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ரைட். இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட செகண்ட் டிப்ஸு. யூனிட் 3 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு 20 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் உங்களுக்கு 10 மார்க்ஸ் எப்படி ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ணலாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த செலக்ட் கமெண்ட் மட்டும் எனக்கு கிளியராக தெரியும், என்னால் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 10 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். செலக்ட் இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் செலக்ட் 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 அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. as per the CBC போர்ட் நான் உங்களுக்கு 2 பேட்டர்னில் வந்து கன்ஃபார்மாக 4 மார்க் கொஷின்ஸும் 3 மார்க் கொஷின்ஸும் வரும். ஒன்று என்ன அப்படின்னா கொஷின் கொடுத்து இதுதான் கொஷின் கொடுத்து எஸ்கியூஎல் queries எழுத சொல்லுவாங்க. ரைட். எஸ்கியூஎல் queries எழுத சொல்லுவாங்க. இது ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஸ்கியூஎல் queriesஸை டைரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு அவுட்புட் எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பேட்டர்னும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த 20 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இல்லை ஒரு லைவ் செஷன்லையோ உங்களுக்கு இந்த டேபிளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், ரைட், query கொடுத்து அவுட்புட் எப்படி எழுதணும், கொஷின் கொடுத்தா query எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு லைவ் செஷன் போடுறேன். யாருக்கெல்லாம் இந்த லைவ் செஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த லைவ் செஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுக்குறேன். ஃபைன். இதுதான் வந்து செகண்ட் டிப்ஸுங்க. ஸோ நீங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக எனக்கு எஸ்கியூஎல் தெரியும் அப்படின்னா என்டையராக இந்த வீடியோஸை இன்னொரு டைம் கூட பாருங்கள். எஸ்கியூஎல் கமாண்டில் செலக்ட் கமாண்டு மாஸ்டர் கமாண்டுன்னே சொல்லலாம். இந்த மாஸ்டர் கமாண்ட் ஃபுல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 20 மார்க்ஸ்க்கு 15 மார்க்ஸ் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ரைட். ஸோ எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். 1 or 2 டைம்ஸ் கூட வீடியோஸை பாருங்கள். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்மளோட வீடியோஸில் இன்னும் செலக்ட் கமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த செலக்ட் கமெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து நான் உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறேன். பிட்வீன், ஆர்டர் பை, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கான்செப்டுக்கு கீழே செலக்ட் கமெண்ட்ஸ் வரும். அந்த வீடியோஸும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அது இன்க்ளூடிங் தான் இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ரைட். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளியராக கேட்கலாம்.